ஏமா வர வழியெல்லாம் நீ கை காமிச்சதை பார்த்தா பாதி ஊர் உங்களுக்கு தான் போல இருக்கு. பாதி என்ன, முக்காவாசி ஊர் எங்க அம்மாவது தான். எங்க அம்மாவது தான், அப்புறம் எல்லாம் எனக்கு தானே. நான் தானே எங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அப்ப உங்க அப்பாவுக்கு? ஏய், என்ன விளையாடுறியா? இல்ல, ஒரு கிராமத்துல ஒரு ஸ்விம்மிங் பூலோட இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காரு உங்க அப்பா. அதான் சோக்காளியா இருப்பாரோன்னு ஒரு டவுட். இதான் வேணாங்குது. நானும் இந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான். வெளியில தான் மாடர்னா இருப்பேன், உள்ள கிராமம் தான் மக்கள். என்ன கணமா நீ ஃபாரின்ல தான் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன்ட்ட, இங்க இப்படி பிரேக் போட்டுக்கிட்டே எப்படி? இத பாருமா, எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன் டீசன்சி தான். இன்னும் கொஞ்ச நாள் தானே, உன் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க, என் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. ஐயோ, நான் இங்க முன்னாடி வந்தது காரணமே உன் கூட கொஞ்சம் ஜாலியா. என்னது? ஐ மீன் கொஞ்சம் சந்தோஷமா இருந்து. ரெடி ரெடி ரெடி, சாப்பாடு ரெடி, எல்லா ஐட்டம் நல்லா கொதிக்க இருக்குது. இங்க கூட தான். தேங்க்ஸ் ஏம். நீ எதுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு தெரியுது. கரெக்டான நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்காக தானே. ஐயோ, கரெக்ட்டா சொல்றீங்க. சரி ஏம், இங்கே இருந்தவரை கவனிச்சுக்க, நல்லா சாப்பிடுவே. நான் வரேன். ஏய், அவ்வளவுதானா? இல்லையே, நிறைய இருக்கே. உனக்கு வேணும்ன்ற விஸ்கி பிராண்டி இருக்கு, கோனியாக் ரம் இருக்கு, இங்கிலீஷ் படம் விசிடில இருக்கு, போட்டு பாரு. வேற என்ன வேணும்? ஐ வாண்ட் லைவ் ஷோ. எல்லா ஷோஸும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கண்ணம்மா, ஷூ, no more behaving like this in front of others. Behave yourself. This is not our culture. See you, bye. ஏய் ஏய் கண்ணம்மா, எப்படி பேசி போறாங்க பாருங்க. எங்க நீங்க அந்த மாதிரி பேசுங்க பார்க்கல? bloody fool. Do you have any sense? Before entering any room, you have to knock the door and come in, man. Fool of an ass, stupid idiot, nonsense. Fool of nonsense, stupid idiot. அப்படினா? அத எடுத்து கொடுன்னு அர்த்தம். தமிழ்ல ரெண்டு வார்த்தை தானா? இங்கிலீஷ்ல இவ்வளவு வார்த்தை பேசணுமா? அதான் உலகம் பூரா பேசுறாங்க போல இருக்கு. ஆமா, எதை எடுத்து கொடுக்கணும்? அந்த பாட்டில் எல்லாம் எடுத்து வையா. சரிங்க, fool of the nonsense, stupid idiot. எது? இல்ல, அத கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். இன்னும் முறைக்கிறீங்க? ஓ, இங்கிலீஷ் அதுக்கு வேறயா? கொஞ்சம் நிதானமா தான் கத்துக்கணும். என்ன? இல்ல, அது ஐஸ் பண்ணுமா? போடியா, போடி, என் தலையில கொண்டு போடு. நல்ல வேலைக்காரங்கள வச்சிருக்காங்க வீட்டுல. மாப்பிள்ளை இவ்வளவு கோவப்படுறாரு. சூப்பர்மா, இன்னைக்கு சமையல் ரொம்ப சூப்பர். எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு. என்ன பண்றது, எல்லாம் ஒரு ராசி. உனக்கு பிடிச்ச மாதிரியே நடக்குது. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுமா. நான் என்ன சம்மதம் இல்லாம ராஜாவை கட்டிக்கோங்க. நாளைக்கு அவங்க அப்பா வராரு, பேசி பாருங்க. எல்லாம் உனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, எனக்கு பிடிக்கல. என்னதான் சாப்பிடுறீங்க? வயசு புள்ள எலும்பெல்லாம் எப்படி கடிச்சு தூப்பணும்? வெளிநாட்டுல போய் அப்படி என்னதான் கத்துட்டு வந்தாங்களோ. அத குடுங்கன்னு சொன்னேன். சாப்பிட்ட பிறகு இதெல்லாம் சாப்பிடுவாங்களா? யோ, கோனியாக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அடிப்பாங்க. கூடியா? முடியாது. சாப்பிட்ட பிறகு டாக்டர் கொடுத்த மருந்து தான் சாப்பிடணும். இந்த மருந்துலாம் சாப்பிடக்கூடாது. சரி, உடம்புல ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் கை கால் பிடிச்சு விடுறியா? நம்ம மாப்பிள்ளைக்கு பிடிச்சு விடாம வேற யாருக்கு பிடிச்சு விடுறது? பிடிச்சு விட்டா போச்சு. சாப்பிடாம காத்துட்டு இருக்காங்க, நீங்க மழையில விளையாடிட்டு இருக்கியா? விளையாடிட்டு இருக்கா? டிராக்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் பண்ணும்போது முழுசா நனைஞ்சிட்டேன். இது எல்லாத்தையும் தூக்கிட்டு எப்படி இந்த மழையில போறதுன்னு இங்கே உட்காந்துட்டேன். அதுக்குன்னு இப்படி மழையிலே நனைஞ்சிட்டு இருப்பியா? உள்ள போய் தொடச்சிட்டு உட்கார வேண்டியது. இல்ல, காட்டுல கதவு சாத்திடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா திறக்க முடியல. தட்டலான்னு பார்த்தேன், ஆனா நான் காலம் விட்டதுல சுகமா தூங்கிட்டாரு. என் கைராசி எப்படி? ஐயா, சரியான லூசு ஏமா இருக்கே. உடம்பு சுடுது. மழையில இருந்தா அப்படிதாங்க. தைலத்தை நெருப்புல போட்டு புகையை பிடிச்சா கப்புன்னு போயிடும். என்னங்க, எனக்கு ஜுரம் அத்தை கிட்ட சொல்றாதீங்க, கண்டபடி திட்டிடுவாங்க. அவங்க திட்டினா கூட பரவாயில்லைங்க, ஜுரத்துக்காக ஒரு கச்சாயத்தை கொடுப்பாங்க பாருங்க. அதை விடுங்க. ஃபுல் ஆஃப் தி நான்சென்ஸ் ஸ்டூபிட் இடியட். என்னது? இல்லைங்க, இந்த சாமான தூக்கி வண்டியில வைக்கட்டுமான்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். அதுக்கு இதான் இங்கிலீஷா? என்ன மாப்பிள்ளை தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட உங்களுக்கு தெரியலையா? ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சீங்க, ஏன் வெவ்வேறு டீச்சரா? ஆம்பளைக்கு ஒரு மாதிரி பொம்பளைக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க போல இருக்கு. நீங்க திடீர்னு நிச்சயதார்த்தம் இன்னைக்கே வச்சுக்கலாம்னு சொன்னதால பெருசா ஒண்ணு ஏற்பாடு பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால என்ன, கல்யாணத்தை பிரமாதமா நடத்திடுங்க, ஸ்டேட்டஸ் குறையாம. காப்பி சூடா இருக்குல்ல? சூடா தான் இருக்குது. என்ன சூடா இருக்கு? என்னது, காப்பியோட உன் கை சூடா இருக்கு? உடம்பு சரியில்லையா? அத்தை கிட்ட சொல்லிட்டு போறேன். அத்தை கிட்ட தானே, போ போட்டு கொடுத்துறேன். ஏயா, போட்டு கொடுக்கறத தவிர உனக்கு வேற வேலையே கிடையாதா? அதை தவிர வேற என்ன வேலை? ஒருத்தரை பத்தி போட்டு கொடுத்து பழகிட்டேன்னு வையே, அந்த சுகமே வேற. பொண்ணு சைடு வசதி எல்லாம் இப்படி நமக்கு ஈக்குவலா இருக்கும்ல? நம்மளை விட அதிகம்பா. நம்ம ஸ்டேட்டஸ் ஒன்னும் குறைச்சலா இருக்காதுல்ல? டெஃபினட்டா இல்ல. ஃபுல் ஆஃப் தி நான்சென்ஸ் ஸ்டூபிட் இடியட்.
ஐயோ, என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க பையனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட உங்களுக்கு தெரியலையா? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, தட்டு எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன். இங்கிலீஷ்ல குட். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. நான் தான் ஒரு கிண்டலுக்காக இவனுக்கு தப்பு தப்பா இங்கிலீஷ் கத்து கொடுத்தேன். நீங்க தட்ட மாத்திக்கோங்கப்பா. ஐயா, நீங்க தான் ஃபுல் ஆஃப் தி நான்சென்ஸ் ஸ்டூபிட் இடியட். இருடா, யாரு இல்ல என்ன சம்பந்தி? நீங்க ஒண்ணும் படிக்கலையா? யார் சொன்னது? நிறைய படிச்சிருக்கேன். தெரியுது. வைத்திரியா, என்ன சண்முகம் அவ்வளவு அவசரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மூலிகை பறிச்சிட்டு இருக்கேன். இங்க இறங்கி வாங்க. என்ன சண்முகம்? ஒண்ணும் இல்ல. அப்ப நான் வர்றேன். கிண்டல் பண்ணாதீங்க வைத்திரியா, எனக்கு ஜுரம். அந்த பச்சை கலை லேகி வச்சிருப்பீங்களா, அதை கொடுங்க. கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பேன். என்னப்பா ஜுரம் இப்படி அடிக்குது? மத்தவங்களுக்கு வேற மாதிரி அடிக்கும். கிண்டல் பண்ணாத சண்முகம். ஜுரம் நெருப்பா கொதிக்குது. வீட்டுக்கு வா, மறந்துடுறேன். ஐயோ, என்னால உடனே கீழே வர முடியாது. ரெண்டு பேரும் இங்க உட்காந்துருப்போம். உட்காருங்க. ரொம்ப டயர்டா இருக்கா? அப்ப நீ இங்கேயே இரு, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். வைத்திரியா, அந்த இனிப்பா இருக்குமா லேகியம், அதை கொண்டு வாங்க. அந்த கச்சப்பா இருக்கிறத கொண்டு வந்துடாதீங்க. முடியாது. நீ விளையாடுறது வேற ஆள் கிடைக்கல. உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுறது? நீ தானே என்ன கட்டிக்க போறவன். ஏய் 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 ஏய், நீ இடிக்கிறது கட்டிக்கிறதுக்கா? வேற இழுச்சி வாங்கி கிடைக்கல. ராஜா, உன்னை விடவா ராஜா? இந்த மாதிரி கொன்னுடுவேன். தோடா, கொன்னுடுவேன். நீ தானே சொன்ன நான் கட்டிக்க போறவா நீயா கூட இருக்கலான்னு. இருக்கலாம்னு சொன்ன, நீ தான் சொன்னா? அப்போ உன் மனசுல நான் இல்ல. இந்த பார், என் மனசுல இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், என் அத்தை. நான் அம்மா ஸ்தானத்தை கேட்கல, பொண்டாட்டி ஸ்தானத்தை கேட்டேன். அது அத்தையை தான் கேட்கணும். அப்ப அத்தைக்கு என்ன பிடிக்காம வேற பொண்ணு கட்டி வச்சா? கட்டிக்குவனே. அப்ப நிஜமா என்ன பிடிக்கல? தெரியாது. யோ, உனக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா உன்னை தவிர வேற யாரும் எனக்கு பிடிக்காது. நீ என்ன வெறுத்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இருக்கணும்? சௌத்ரா, 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 உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, சத்தியமா பிடிச்சிருக்கு. சௌத்ரா, வேணும் வேணும். சௌத்ரா, சௌத்ரா. யோ, மனசுல இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி நடிக்கிற? ஏமா சண்முகம் இருந்தானே பாத்தியா? சண்முகம் தானே? தோ. என்னம்மா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான்? ஆமா, போர் அடிக்குதா, அதான் நீச்சல். ஜொரோனி என்ன மருந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டு தண்ணியில நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான், பாத்தியாமா? டேய், மேல வாடா, ஜன்னிக்கு நீ சாக போறேன். சண்முகத்துக்கு ஜுரமா? ஆமாம்மா, உடம்பு நெருப்பா கோச்சிட்டு இருக்கு. ஐயோ, யாராவது ஐஸ் வச்சா ஜுரம் குறைன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் ஐஸ் தண்ணியில் குடிக்கலாம் லூசு பையன். டேய், மேல வாடா. விஜயா, அந்த மருந்து என்கிட்ட கொடுங்க, நான் நாளை திட்டி கொடுத்துறேன். இத 3 வேளை சாப்பிட சொல்லுமா. சொல்லு. இவனை அவங்க அத்தை கிட்ட கொண்டு போய் விடமா. அவங்க 4 திட்டுனா தான் திருந்துவான். சரி. இவன்லாம் ஒரு உனக்கு ஜுரம்னு தெரியாம நான் விளையாடிட்டேன். என்ன மன்னிச்சிடு சண்முகம். மெதுவா இப்படி பாரு. மருந்து எங்க விட்ட? சண்முகம், 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 என்னாச்சு? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.